Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakarsuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on conductivity இந்த டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். In anything concerning energy, you must consider conductivity and resistance. If the mind is closed, energy cannot go in. To have inner understanding, you must have inner conductivity. மூன்று மிக முக்கியமான செய்திகள் இல்ல மெசேஜ் இந்த பர்டிகுலர் சூத்ரா மூலமா கிராண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்க. இன்டர்னலா கண்டக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே எனர்ஜி தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி சம்பந்தமா நீங்க எதை பேச ஆரம்பிச்சாலும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அந்த மிக முக்கியமான ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனர்ஜி பத்தி பேச ஆரம்பிக்கணும்னாலே கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டு பத்தி தெரிஞ்சிருக்கணும். கண்டக்டிவ் அப்படின்னா முழுமையா எனர்ஜியா எந்த தடை இல்லாம ரிசீவ் பண்றது. ரெசிஸ்டன்ஸ்னா அப்படி ரிசீவ் பண்றதுக்கு தடையா இருக்கிறது. இது ரெண்டு பத்தியும் நமக்கு விளக்கம் வேணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது, இன்டர்னல் கண்டக்டிவிட்டி நீங்க அதிகப்படுத்தணும்னா உங்க மைண்ட் அதுக்கு உதவி செய்யணும். மைண்ட் தடையா இருந்ததுன்னா இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போகாது இல்லையா? அப்ப மனது இன்னர் கண்டக்டிவிட்டிக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டாவது செய்தி. மனது ஒரு கருவி சொல்லியிருக்கோம். அந்த கருவி தொடர்ந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தொண ஏதாவது எண்ணங்களை உற்பத்தி பண்ணிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட இருந்து குருகிட்ட இருந்து மிக முக்கியமானவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி உங்களுக்குனே கொடுக்கப்பட்ட அந்த செய்தி உங்க மனசு அந்த செய்தியை ஜீரணிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு உங்க மனது தடையாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மனதுனால எனர்ஜி உள்ள போறத தடை பண்ணக்கூடிய குணம் மனசுக்கு இருக்கு. இது எப்ப இருக்கும்? அது ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இன்டர்னலா ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எப்படி அது நடக்கும்? இவங்க சொல்றது எப்படி உண்மையா இருக்கும்? எனக்கு தான் கொடுக்கப்பட்ட செய்தின்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எல்லாருக்கும் தான் அது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் சொல்றாங்க? இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை நீங்க உற்பத்தி பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்ல செய்தி சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அப்போ மனது உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அந்த எனர்ஜி வாங்கக்கூடிய தன்மையை தடுக்குது. அவங்க இன்டர்னலா அவங்களுக்கு கடவுள்கிட்ட கொண்டு வந்த செய்தியை தூதுவர் மாதிரி கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னா அவங்க மனது அதுக்கு தடையா இருக்கு. இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தி. அது என்னன்னா இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்தறிதல் அப்படி சொல்றது வச்சுக்கோங்களேன். நீங்க கேட்கிற செய்திக்கு ஒரு வெளிப்படை அர்த்தம் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை படிச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கதையில இருக்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் டப்புன்னு புரிஞ்சிடும். பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கதைக்குள்ள ஒரு ஆழமான சீக்ரெட் ஒண்ணு பதிவு செய்ய வச்சிருக்காங்க. இல்ல இன்டர்னல்ல அகநிலை நல்லா இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கணக்கும் தெரியக்கூடாது, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அதான் இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க. வெளிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அதே செய்தியோட இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அப்ப இன்டர்னலா நம்ம கண்டக்டிவா இருந்தோம்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லாம மனது க்ளோஸ்டா இல்லாம, இல்ல போன செய்தி மனது க்ளோஸ்டா இருந்தா எனர்ஜி உள்ள போகாது சொல்லிட்டாங்க. இப்ப எனர்ஜிங்கிறதுக்கான விளக்கம் என்னது? அந்த உண்மையான இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங், அகநிலையில புரிதல். வெளிப்படையான செய்தி எல்லாருக்கும் தெரியும். அதுல இல்லாம மிக முக்கியமான செய்தி அந்த சீடருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட செய்தி அந்த பர்டிகுலர் வார்த்தையில இருக்கு. இது அந்த நபருடைய தலைக்குள்ள போகணும். இது யாரு புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்குள்ள அதை போய் அண்டர்ஸ்டாண்டிங்கா உட்காரணும். அப்படின்னா இன்னர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, இன்டர்னலா கண்டக்டிவா இருக்கணும். அது மூணாவது செய்தி. இப்போ சம்மரைஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டிவிட்டி இது ரெண்டுமே எனர்ஜி பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்.
மனது க்ளோஸ்டா இருந்தா எனர்ஜி உள்ள போகாது. எனர்ஜி உள்ள போலன்னா இன்டர்னலா புரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆழமா சொல்லப்பட்ட இன்னர் சீக்ரெட் சொல்லக்கூடிய இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் அது போகாது. அது போகணும்னா இன்டர்னலா கண்டக்டிவா இருக்கணும். இது மிக மிக முக்கியமான செய்தி. இது குறிச்சுக்கோங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.